அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு ராஜ கிரகமான சூரிய பகவான் நீச்சம் பெறுவதன் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? குறிப்பா துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் சூரிய பகவான் அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், அதே போல செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தும் சஞ்சரிக்கிறார். அதேபோல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானின் துலாம் ராசி நீச்ச பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கடகத்தில் சஞ்சரிப்பது நன்மை செய்யாதுங்க. அது மட்டும் இல்லாம தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் அவ்வளவு சாதகமாக இல்லை. இருந்தாலும் கூட சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக கும்பராசியில் இணைந்திருக்கிறாங்க. இதனால் செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் வருமானமும் போதிய அளவிற்கு இருப்பதால் சமாளித்து விடுவீங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல இத்தருணங்கள்ல சிறு விஷயத்திற்கு கூட அதிக முயற்சியையும் அலைச்சலையும் உழைப்பையும் மேலிடுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரைக்கும் தனுசு ராசினியர்கள் வெளியூர் பயணங்களையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது அவசியம். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் குற்றம் குறை காணாது சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மன அமைதிக்கு உதவுங்க. பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கொடுத்தால் திரும்ப வராது என கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம தனுசுகளை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் தன குடும்ப ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். சிகஸ்தானத்தில் அவர் பார்வை பதிவதால் வாகன யோகம் உண்டுங்க. புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் அல்லது பழைய வாகனத்தை பழுது பார்த்து புதுப்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியுங்க. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகள் அவதியுற்ற வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. படிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெற இருக்கீங்க. 3 சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல தனலாபம் அதிகரிக்க இருக்கு. உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. 10 சூரியன் புதன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டு. தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில்
இடத்தில் அருகில் சனி அர்த்தாஷ்டம தோஷ நிலையில் இருப்பதால் ஆரோக்கிய குறைவு. உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள், திடீர் செலவுகள் உண்டுங்க. யாருடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம். அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சூரியனின் துலாம் ராசி நீச்ச பெயர்ச்சி காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வலம் வருவதால் அலுவலகத்து கடமைகளில் திறமை அதிகரிக்க இருக்கு. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு ஒன்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் கூடுதல் ஆகியவற்றை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சூரியனின் நீச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய இரு துறைகளிலும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. கும்பராசியில் ஏற்பட்டுள்ள வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களின் கூட்டணியில் சுபபலத்தினால் இத்தருணம் ஆரம்பமாகிறதுங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரத்தில் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் அளவோடு புதிய முதலீடுகள்ல இறங்கலாம். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு மிகவும் சாதகமான ஒரு காலகட்டம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. நீங்கள் நடித்துள்ள படங்கள் நல்ல வரவேற்பையும் வருமானத்தையும் புகழையும் உங்களுக்கு தேடி தருங்க. புதிதாக நடிப்பு துறையில் கால் பதிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களின் ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இருந்தாலும் மற்ற கிரகங்களும் இதில் பங்கு உண்டு. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி வருங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் குறையக்கூடும். ஒரு சிலருக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் நிலை உருவாக இருக்கு. நண்பர்கள் எவருடனும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறதோ என்பதை தெளிவாக எடுத்து காட்டுது. அதனால் நீங்கள் சற்று கவனமாக முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள செவ்வாயும் சூரியனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. புதிய கால்நடைகள் சேரும் யோகம் இருக்குதுங்க. பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்து நடந்துகள் இருக்குதுங்க. சுபத்திற்கும் சோதனையை மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் கூடுமான வரையில் கற்பனையான கவலைகளை தவிர்த்துக்கோங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதனுக்கு நிச்சயம் வெற்றி கிடைப்பது உறுதி என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீமத் சுந்தர காண்டம் அல்லது நாராயணியம் படித்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.